Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்ணன் தம்பிகளாக பழகி வரும் நம்மை மதத்தாலும் மொழியாலும் மக்களை பிளவுபடுத்தும் பாஜகவின் சித்து வேலைகள் தமிழ்நாட்டில் எடுப்படவில்லை என்று விமர்சித்துள்ள அமைச்சர் சேகர் பாபு தமிழ்நாட்டில் பாஜகவை காலூன்ற அனுமதிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார். அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக உடன்பிறப்புகளாக நண்பர்களாக ஒருவருக்கு ஒருவர் பழகிக் கொண்டிருக்கின்ற நம்மில் மதத்தால் இனத்தால் மொழியால் பிளவுபடுத்த முயற்சி கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றியத்திலே இருக்கின்ற பாரதிய ஜனதா சர்க்கார் தமிழகத்தில் அவர்களுடைய எந்த சித்து வேலைகளும் எடுபடவில்லை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி சென்றது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தமிழ்நாட்டில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அண்ணாமலையார் பரிந்துரை மட்டுமே செய்ய முடியும் என்றும் வேட்பாளர்களை அவர்களின் டெல்லி எஜமானர்கள்தான் அறிவிப்பார்கள் என்று கூறினார். அண்ணாமலை டெல்லி சென்றதில் எந்த வியூகமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இவர் வந்து தனிப்பட்ட முறையில் இவர் அறிவிக்க முடியாது. ஏன்னா டெல்லி எஜமானர்களுக்கு இவர்கள் தகவலை சொல்லலாம், அதுக்குரிய பரிந்துரையை கொடுக்கலாம். அதை அறிவிக்கிற அதிகாரம் என்பது அவர்களுக்கு தான் இருக்கிறது. இதில் என்ன புது வியூகம் இருக்கிறது? தேசிய கட்சிகள் எல்லாம் இந்த வியூகத்தில் தானே இதனுடைய அணுகுமுறையில் தானே செய்ய முடியும். இதில் ஒரு அணுகுமுறையில் காலையில் வேட்புமனு வாங்கி சாயந்தரம் பரிந்துரையோடு கொண்டு போயிட்டாங்க. இதில் என்ன தேர்தல் வியூகம் இருக்கிறது? ஒரு தேர்தல் வியூகமும் இல்லை. மக்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விளம்பரத்தினுடைய வெளிச்சத்திலே தான் மத்திய அரசு நடக்கிறது, மாநில அரசு நடக்கிறது. அதனால தான் தமிழர்கள் உரிமை காக்கப்பட வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போர் முழக்கம் செய்கிறது. பாஜகவினுடைய தாமரை மலர்ந்தால் இந்த நாடு நாசமாகிவிடும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரித்துள்ளார். தேர்தல் செலவிற்காக தொழில் முனைவர்களை மிரட்டி நவீன திருட்டை மேற்கொள்கிறது பாஜக என்றும் அவர் விமர்சித்துள்ளார். படர் தாமரை என்று சொல்லுவார்கள். படர் தாமரை மலர்ந்தால் உடல் ஆரோக்கியம் குறையும். ஆகாய தாமரை மலர்ந்தால் குளம் ஏரிகள் அழியும். பிஜேபியுடைய தாமரை மலர்ந்தால் இந்த நாடு நாசனமாகும் என்றுதான் பொருள். இந்த நாட்டில் உள்ள வியாபாரிகளை, தொழிலதிபர்களை, தொழிற்சாலை நடத்துபவர்களை மிரட்டி அவரிடம் பணத்தை தேர்தலுடைய செலவிற்காக தேர்தல் நன்கொடை பத்திரம் என்று பெற்றுக்கொண்டு அந்த திருட்டை, நவீன திருட்டை முழுவதுமாக அரசுடைமையாக்கி அதை நேரடியாக கட்சியுடைய வருவாய்க்கு கொண்டு வந்து அந்த பணத்தை வைத்து ஆட்சியை பிடிக்கலாம் என்று ஒரு கட்சி இந்த உலகத்திலே எண்ணுகிறது என்றால் அது பாஜகவுடைய பாசிச கட்சி தான். நீங்கள் நலமா திட்டத்தை விமர்சித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வீடியோவில் இவர்களே ஆள் தேர்ந்தெடுத்து நலமாக இருப்பதாக கூறி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடித்துள்ளார் என்று விமர்சித்துள்ள அவர் மக்கள் யாரும் நலமாக இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஆக எதுவுமே செய்யலை. இன்னைக்கு நீங்கள் நலமான்னு கேட்குறாரு. மாணவர்கிட்ட கேட்டிருக்கணும், மீனவர்கிட்ட கேட்டிருக்கணும், போராடுற ஆசிரியர்கிட்ட கேட்டிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை அரசு ஊழியர்கிட்ட கேட்டிருக்கணும். நீங்கள் நலமான்னு கேட்டிருந்தா நாங்கள் எப்படியா நலமாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்களாம் ஆள் செட்டப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நலமான்னு 4 பேரை விட்டு பேச விட்டு அப்படியோ நான் தான் என்ன இருப்பேன், ஏன் பேசுகிறது யாருன்னு தெரியுதா அவங்க சிரிக்கிறாங்க. நான் பார்த்தேங்க அந்த ஒளிபரப்பை பார்த்தேன் சகோதரைய பார்த்தேன் சகோதரா என்ன மாதிரி பேசுறாரு. நல்லா ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. அப்பா நம்ம முதலமைச்சர் நல்லாவே நடிக்கிறார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.